ஹார்ட் அட்டாக் வந்துட்டு நம்ம அதாவது எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் வராங்க. முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்து இதயத்துக்கு போகிற ரத்த குழாயில் அடைப்பு ஃபார்ம் ஆகி வரதுனால தான் ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறது. அப் டு 3 blocks மேலே இருந்தால் சர்ஜரி பண்ணணும். சப்போஸிங்லி எமர்ஜென்சியில் வர்றவங்களுக்கு கூட ஸ்டென்ட் வைக்கிறதுக்கான சிச்சுவேஷன் வருமா? பாதி ஹார்ட் அட்டாக்ஸ் ஆர் ஹேப்பனிங் இன் லெஸ் தேன் 50 years ஏஜ் குரூப். ஒபேசிட்டினால ப்ரெஷர் வரும், ஒபேசிட்டினால கேன்சர்ஸும் வரலாம், மெனி டிசீசஸ், நாட் ஜஸ்ட் ஹார்ட் அட்டாக். தூக்கம் குறைஞ்சா ஸ்ட்ரெஸ் கெமிக்கல்ஸ் பாடியில் கண்டிப்பாக அதிகமாகும். அதோட அட்வர்ஸ் இம்பேக்ட் ஹார்ட்டை கண்டிப்பாக பாதிக்கும், அதனாலேயும் ஹார்ட் அட்டாக் வரும். இந்த எக்மோ தெரப்பி அப்படின்றது என்னது டாக்டர்? ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ், மசில் பில்ட் பண்ணுற எக்ஸசைஸ், இதுவும் பண்ணுறது ஹெல்த்துக்கும் நல்லது தான் ஆக்சுவலி. பட் வி ஷுட் டூ இட் இன் அ கன்ஸ்ட்ரக்டிவ் வே, இன் அ கைடட் ஃபேஷன். ஸ்டெராய்ட்ஸ் எடுத்து பில்ட் பண்ணுறது இல்லை சம் அமௌண்ட் ஆஃப் அன்ஹெல்தி ஃபுட் அண்ட் ஸ்டஃப். மசில் வந்து பிரேக் ஆகும், அந்த பிரேக் ஆன மசில் ஃபைனலாக கிட்னி வழியாக தான் வெளில போகும். ஸோ ரேப்டோமயோசிஸ்ன்னு சொல்லுவோம், கிட்னி டேமேஜ் பண்ணுற ஒரு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு Behindwoods நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் நம்னீத். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோம்பேட்டில் இருக்கக்கூடிய RELA ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கேன். ரொம்ப ஒரு முக்கியமான மருத்துவத்துறை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட் பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். குறிப்பாக சொல்லணும்னா 30லேருந்து 50 வயதினருக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதுக்காக கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்றது அதிகமாக வருது அப்படின்றத RELA ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய கார்டியாலஜி டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அவங்களுடைய லைவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம யார் கூட போய் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆறுமுகம் அவர்கள், இருதய அறுவை சிகிச்சை நிபுணர். அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்பவே அட்வான்ஸான டெக்னிக்ஸ் வந்துருச்சு, ரொம்ப அட்வான்ஸான ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் வந்துருச்சு. சப்போஸிங்லி அக்யூட்டாக, அதாவது உடனடியாக ஒரு ஹார்ட் அட்டாக்ல ரொம்ப மைல்டு இல்லை சிவியர் கேசஸில் வரக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, இல்லை க்ரானிக் செஸ்ட் பெயின் இல்லை க்ரானிக்கான ஹார்ட் டிசீஸில் வரக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத டாக்டர் ஆறுமுகம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ ஹார்ட் அண்ட் இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் வந்து இருதய நோய் சம்மந்தப்பட்ட அட்வான்ஸான ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி தான் நம்ம உங்கள் கூட பேச போகிறோம். ஸோ முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு இந்த இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது நமக்கு இருதய சம்மந்தப்பட்ட வரக்கூடிய நோய்கள்லாம் என்னென்ன இருக்குது அண்ட் அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன எப்படி இருக்குன்றதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏஜ் குரூப்பாக நீங்கள் பிரிச்சிடலாம். குழந்தைங்களுக்கு வரது பேர் வந்து கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ், பெரியவங்களுக்கு வர்றது வந்து அடல்ட் கார்டியக் டிசீஸ். ஓகேங்களா? இப்போ அடல்ட்ஸ் குழந்தைங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பிறப்புலேயே சில கோளாறு இருக்கும், அதுதான் டிஸார்டர், கன்ஜெனிட்டல் டிஃபார்மிட்டின்னு சொல்கிறோம். அது வந்து பிறக்கும் போதே நம்மளுக்கு விஷயம் தெரிஞ்சிடும் என்ன பிரச்சனை, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடல்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அக்யூட் ஹார்ட் டிசீஸ், அவங்கெல்லாம் வந்து காலப்போக்கத்தில் அவங்களோட ஹேபிட், அவங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸ்னால அந்த டிசீஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எனிபடி வித் டயபிட்டிஸ், அவங்களுக்கு சுகர் அதிகமாகவும் அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் டெபாசிட் ஆகும் அண்ட் அவங்களுக்கு வந்து ரத்த குழாயில் அடைப்பு ஆகும், அதனால அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரலாம். அதே மாதிரி கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ரத்த குழாயில் இந்த கொலஸ்ட்ரால் அதிகம் டெபாசிட் ஆகிட்டு அதனால கூட அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரலாம். அப்புறம் சில பேர் வந்து ஸ்மோக்கிங்னால கூட வந்து ஹார்ட் அட்டாக் வரும். ஆல்கஹால் அனதர் ரீசன். அப்புறம் சிடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவோம், அதாவது அவங்க செய்கிற வேலையில் எதுவும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் வெறும் நார்மல் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு வெறும் காரில் போயிட்டு, ஸோ அவங்க ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து சிடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்னால அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருக்கிற லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக வராங்க, அந்த ஸ்ட்ரெஸ்னால கூட ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி பல காரணங்கள் இருக்குது ஹார்ட் அட்டாக் வரதுனால. ஸோ இப்போ சப்போஸிங்லி ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு அப்படின்னா அது நம்ம வந்து ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று அக்யூட், இன்னொன்று வந்து ஒரு அக்யூமுலேட் பண்ணி கொஞ்சம் நாட்படைவில் வரக்கூடிய விஷயம். அதாவது சில பேருக்கு வந்து செஸ்ட் பெயின்றது இருக்கும், பட் ஆனால் அது அவங்க அந்த பிக்கர் பிக்சரை பார்க்க மாட்டாங்க, ஒரு ஹார்ட் பெயின் இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஆங்கிள் யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கான ட்ரீட்மெண்ட் மெத்தட் அப்படின்றது எப்படி மாறுது? அக்யூட் அண்ட் க்ரானிக் இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் அண்ட் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இதில் எங்கே வருது? கரெக்ட். இப்போ பாருங்கன்னா க்ரானிக்ன்றது பார்த்தீங்கன்னா காலப்போக்கத்தில் அவங்களோட இதயத்துக்கு போகிற ரத்த குழாயில் அடைப்பு ஃபார்ம் ஆகும். அதனால அவங்களுக்கு வந்து சில நேரத்தில் இதயத்தில் சுருக்குனான வலி இல்லை இதயம் அழுத்துற மாதிரி வலி இருக்கும். இது வந்து க்ரானிக் இல்லை நார்மல் செஸ்ட் பெயின் மாதிரி இருக்கும். ஸோ அந்த காலத்தில் அவங்க வந்து நம்ம கார்டியாலஜி கிளினிக் வந்துட்டு நம்ம கார்டியக் டெஸ்ட் பண்ணலாம். அதாவது என்னென்னா ECG பண்ணலாம், TMT பண்ணலாம், அப்புறம் கார்டியக் ஸ்கேன் அதாவது எக்கோ பண்ணலாம். இது 3 டெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அவங்களோட இதயத்தோட ஃபங்க்ஷன் தெரிஞ்சிடும். அது இல்லாமல் அவங்களோட ரத்த ஓட்டத்தில் ஏதாவது கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தால் நம்ம பிளட் டெஸ்ட்டில் தெரிஞ்சிடலாம், அப்புறம் சுகர் இருந்தால் தெரிஞ்சிடலாம், அப்புறம் அவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கான்னு தெரிஞ்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா க்ரானிக். ஒரு நார்மலாக ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து
ஹார்ட் டிசீஸ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். அது ஒரு வகை. ரெண்டாவது வந்து சில வாட்டி பேஷண்ட் வீட்டில் ஹார்ட் அட்டாக் வந்துட்டு நம்ம அதாவது எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் வராங்க. அப்போ அந்த பேஷண்ட் எல்லாம் எமர்ஜென்சியாக வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நெஞ்சு வலி வந்து மாரடைப்புனால வந்து ஃபெயிண்ட் ஆகிட்டு நம்ம எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் வருவாங்க. அந்த டைமில் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு அக்யூட் எமைன்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இந்த 2 பேஷண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கிளினிக்கில் வர பேஷண்ட்டுக்கு நம்ம நார்மல் டெஸ்ட்டு எல்லாமே நம்ம பிளான் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அண்ட் அந்த டெஸ்ட்டில் வர நம்ம பாசிட்டிவ் சைன் வச்சு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு இதய நோய் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. வெரஸ் எமர்ஜென்சியில் வர பேஷண்ட் வந்து ஃபெயிண்ட் ஆகிட்டு இதய பிளாக் ஆகிட்டு வரவங்களுக்கு நம்ம ஆஞ்சியோகிராம் நம்ம கேத் லேப் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணால் தெரியும் நம்மளுக்கு அவங்களுக்கு இதயத்தில் பிளாக்ஸ் இருக்கா இல்லை என்ன பிளாக்ஸ் இருக்குது எங்கே பிளாக்ஸ் இருக்குன்னு அதுக்கு வேண்டியபடி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஹார்ட் அட்டாக்லேயே வந்து நம்ம 2 இதுவாக கேட்டகரைஸ் பண்ணுறோம். ஒன்று மைல்டு, இன்னொன்று வந்து சிவியர் அட்டாக் அப்படின்னு. ஸோ சப்போஸிங்லி நீங்கள் எமர்ஜென்சியில் வரக்கூடியவங்களை இந்த மைல்டு சிவியர் அப்படின்னு பண்ணும்போது அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க? இப்போ மைல்டான ஹார்ட் அட்டாக் வரவங்களுக்கு ரெகுலர் டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிளான் பண்ணி நம்ம ஆஞ்சியோகிராம் பண்ணிட்டா நம்மளுக்கு அவங்களுக்கு இதயத்தில் இருக்கிற கொலாட் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ எமர்ஜென்சியில் வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அவங்க பிபி எல்லாம் ரொம்ப லோ இருந்து அவங்க நினைவெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்து அவங்களுக்கு ஹார்ட் அப்போ எங்கள் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்லேயும் நாங்கள் ஹார்ட் எக்கோ பண்ணி பார்ப்போம். ஸோ அங்கேயும் வந்து ரொம்ப ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் ரொம்ப கம்மியாக இருந்தால் உடனே நாங்கள் வந்து ஐஏபிபின்ற ஒரு கருவி போடுவோம் ஃபஸ்ட்டு. அந்த ஐஏபிபி கருவி போடும் போது இதயத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். பட் அந்த கருவியை தாண்டியும் நம்ம ஹார்ட் வந்து ரிகவர் ஆகலைன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா எக்மோன்ற ஒரு கருவி, அது உயிர் காக்கும் கருவி, அது மாதிரி சிகிச்சை பண்ணி கூட அவங்கள உயிரை காப்பாற்றலாம். முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்து இதயத்துக்கு போகிற ரத்த குழாயில் அடைப்பு ஃபார்ம் ஆகி வரதுனால தான் ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்லி நம்ம ஆஞ்சியோகிராம் பண்ணிட்டாவே நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும் எங்கே பிளாக் இருக்குன்னு. அதுக்கு வேண்டியபடி நம்ம ஸ்டென்ட் பண்ணலாம் அண்ட் நம்பர் ஆஃப் பிளாக்ஸை பொறுத்து இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம சர்ஜரி கூட டிசைட் பண்ணலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா அப் டு 1 or 2 ஸ்டென்ட் பண்ணணும். அப் டு 3 பிளாக்ஸ் மேலே இருந்தால் சர்ஜரி பண்ணணும். இதுதான் கோல்டன் ஸ்டாண்டர்ட் ரூல். ஓகே. ஸோ இந்த க்ரானிக்காக வரக்கூடிய ஹார்ட் பெயின் அப்படின்னு சொல்லக்கூடியதில் தான் இந்த ஸ்டென்ட் வைக்கிறதுக்கான இந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் வருமா, இல்லை உடனே இப்போ சப்போஸிங்லி எமர்ஜென்சியில் வர்றவங்களுக்கு கூட ஸ்டென்ட் வைக்கிறதுக்கான சிச்சுவேஷன் வருமா? ஸோ இது எப்படி நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணுறீங்க? அண்ட் ரெண்டாவது இந்த மாதிரி வரக்கூடிய பேஷண்ட்ஸோட மனநிலை அப்படின்றது எப்படி இருக்கும்? வாட் மைண்ட் செட் டூ தே ஃபேஸ் த்ரூ? இட்ஸ் எ வெரி குட் கொஸ்டின் ஆக்சுவலி. இப்போ பேஷண்ட் நம்ம கடைக்கு ஓபிடி நடந்து வராங்க, அவங்களாம் நார்மலாக தான் தெரியும். பட் அவங்களுக்கு நெஞ்சில் வந்து சுருக்குன்னு ஒரு குத்தும் இல்லை லைட்டாக செஸ்ட் பெயின் மாதிரி இருக்கும். பட் அவங்களுக்கு நம்ம ஆன்ஜியோ பண்ணோன்னே நம்மளுக்கு தெரிய வருது அவங்களுக்கு 1 பிளாக் இருக்கா இல்லை 2 பிளாக்காக இருக்குன்னு இல்லை 3 பிளாக்காக இருக்குது. அதுக்குப்படி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஸ்டென்டிங் நம்மளுக்கு 1 டேயில் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம், 2 டேஸில் வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம்னு சொன்னால் அது மக்கள் வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. பட் 3 பிளாக்கு மேலே இருந்தால் சர்ஜரி தான் பெஸ்ட் ஆப்ஷன். அப்போ அந்த டைமில் நம்ம வந்து உங்களுக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணணும், இந்த இடத்துல ஒரு கட் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் மூலிமா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி மூலிமா நம்மளுக்கு ஆப்ரேஷன் பண்ணி பைபாஸ் பண்ணணும்னு சொன்னால் அது மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான மெத்தடை தான் விரும்புகிறாங்க. ஸோ அதனால் சர்ஜரின்றது வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் நிறைய சர்ஜரி பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் சொன்னால் கூட அவங்க வந்து இல்லை டாக்டர் எங்களுக்கு ஸ்டென்ட் போடுங்கன்னு அவங்களும் கேட்குறாங்க. பட் இருந்தாலும் இட்ஸ் அவர் டியூட்டி டு டெல் தம் வாட் இஸ் கரெக்ட், எது அவங்களுக்கு டிசர்விங் பெஸ்ட்டு அதை நாங்கள் சொல்லுவோம். அப்புறம் ஃபைனலி அவங்க டெசிஷன் எடுப்பாங்க வாட் எவர் ட்ரீட்மெண்ட். பட் வீல் அட்வைஸ் ஆல் தி ட்ரீட்மெண்ட் டு தெம். ஸோ இப்போ சப்போஸிங்லி ஒருத்தங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சர்ஜரி அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக பயப்படுவாங்க. பேஷண்டோட ஃபேமிலி மேட்ஸ் ரொம்ப பயப்படுவாங்க, அவங்களோட ஏஜ் ஃபேக்டர், ரிஸ்க் ஃபேக்டர் எல்லாத்தையும் பார்த்துட்டு. பட் ஆனால் மினிமல் இன்வேசிவ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இன்னைக்கு மருத்துவத்துறையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. இந்த மினிமல் இன்வேசிவ் அப்படின்ற விஷயம் வந்து இருதய அறுவை சிகிச்சையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு? கண்டிப்பாக இது வந்து ஒரு சிறந்த சிகிச்சை, மினிமல் இன்வேசிவ் கார்டியோதொராசிக் சர்ஜரி. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன அதே சர்ஜரி பைபாஸ் சர்ஜரியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கால்லேருந்து ஒரு வெயின் எடுக்கணும், அதுக்கு பெரிய இன்செஷன் காலுக்கு மேலே கட் பண்ணுவோம். பட் எண்டோஸ்கோப்பி மூலியமாக எடுக்கும் போது அந்த ஸ்காரே இருக்காது அண்ட் அந்த ஹீலிங்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகிடும். ஏன்னா சின்ன 1 சென்டிமீட்டர் ஹோல் தான் பண்ணியிருப்போம். அது வழியாக எடுக்கும் போது நாளைக்கு அவங்களுக்கு லெக்ஸஸ் கால் இருக்காது. நெக்ஸ்ட்டு லெக் பார்த்தீங்கன்னா நல்லா சீக்கிரமாக ஆறிடும் கால். அதே மாதிரி இந்த நெஞ்சில் இந்த செஸ்ட் போன் கட் பண்ணாமல் இந்த சைடில் ஒரு 4-5 சென்டிமீட்டர் ஆப்ரேஷன் பண்ணி அது வழியாக தொலை மூலியமாக நம்ம அறுவை சிகிச்சை பண்ணும் போது நாளைக்கு அவங்க போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ரிகவரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் அவங்க நார்மல் வேலைக்கு போகலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து செஸ்ட் ஓப்பன் பண்ணி பைபாஸ் சர்ஜரி பண்ணிவிட்டு அப்புறம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 month பெட் ரெஸ்ட் சொல்ல வேண்டியது இருக்குது. அண்ட் 2 month ருட்டீன் ஆக்டிவிட்டி
ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. பட் இந்த மினிமல் இன்வேசிவ் சர்ஜரி பார்த்தீங்கன்னா 10 டேஸில் அவங்க திருப்பி பேக் டு நார்மல், திருப்பி அவங்க வேலைக்கு போகலாம், பைக் ஓட்டலாம், கார் ஓட்டலாம், எல்லாமே ஓட்டலாம். முன்னாடி எல்லாம் I mean say 4 decades ago, before 1980, prevalence of hypertension, risk factors for heart attack were high. In fact, prevalence of heart attacks வந்து ரொம்ப high in elderly age group. Elderly na more than 55 years age group. So much so that 55 க்கு முன்னாடி அட்டாக் வந்ததுனாலே நம்ம premature attack ன்னு சொல்லுவோம். இப்போ லாஸ்ட் 20 years டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஃப்ரம் ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு இருக்கோம். பாதி ஹார்ட் அட்டாக்ஸ் ஆர் ஹேப்பனிங் இன் less than 50 years ஏஜ் குரூப். இட் இஸ் நாட் அன் எக்ஸப்ஷன், இட்ஸ் அ பாசிபிலிட்டி. ஸோ மச் ஸோ தட் இதுதான் அதிகமாகவே நடந்துட்டு இருக்கு. ஸோ திஸ் நீட்ஸ் அ ஹியூஜ் அட்டென்ஷன் ஃப்ரம் பப்ளிக். திஸ் ஷுட் பி எம்பசைஸ் டு த பப்ளிக். ஃபர்ஸ்ட் திங், ஹார்ட் அட்டாக்னா வயசானவங்களுக்கு மட்டும் இல்லை, யாருக்கு வேணாலும் வரலாம். ஏன் வருதுங்கிறதும் எல்லாரும் புரிய ஆரம்பிச்சுக்கணும், தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா அதை தடுக்கணும். இது வந்து திஸ் இஸ் மோர் தென் மச் பிக்கர் தேன் கோவிட் பேண்டமிக். This is a bigger epidemic. This is killing more lives. See, 22 million deaths are in India is happening per year because of heart attacks. There are few risk factors which are modifiable. நம்ம கையில இருக்கு, நம்ம கண்ட்ரோல் படுத்திக்கலாம். There are few risk factors which are non-modifiable. Like say the genes that we are born with. அது வந்து you don't have a control. You don't need to worry about it. That's a part of it. That's a part of your body. But you should focus more on modifiable risk factors. First, smoking. Few factors which occur silently. Say hypertension, ப்ரெஷர்னு சொல்லுவோம், சுகர்னு சொல்லுவோம். எனக்கா சுகர் இருக்காது, சில டெஸ்ட்டுக்கு வந்து ஏர்லி ஸ்டேஜஸில் காட்டினாலும் எனக்கு இருக்காது, எனக்கு எந்த சிம்டமும் இல்லைன்னு தான் நிறைய பேருக்கு டினையல் டு ஆக்செப்ட் தட் சம்படி இஸ் ஹைப்பர்டென்சிவ். அகெயின் இஃப் யூ லுக் அட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 40% ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இந்தியாவில் ஆஃப்டர் 40 years ஆர் ஹைப்பர்டென்சிவ்ஸ். பட் ஹவு மெனி ஆர் கெட்டிங் ட்ரீட்டட்? ஓன்லி 10% ஆஃப் இட். ஸோ நெட் பார்த்தீங்கன்னா only 4% ஆஃப் hypertensives are optimally getting treated for hypertension. பிரச்சனை என்ன? இனிஷியலாக ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 10-15 இயர்ஸ்க்கு ஹைப்பர்டென்ஷன் எந்த ஒரு சிம்டமும் கொடுக்காது. பட் அதோட இம்பேக்ட், அட்வர்ஸ் இம்பேக்ட் வந்து அது பண்ணிக்கிட்டே இருக்கும், உடம்புல பண்ணிகிட்டே இருக்கும். இட் கிரியேட்ஸ் a very good platform for heart attack. Just identify yourself if you are hypertensive, அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. Third most important thing again, next to smoking, if I had to say, it is diabetes. Diabetesமே வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் சிம்டம்ஸ் இருக்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மி. டயபெட்டிஸ் அட்வான்ஸ் ஆன பிறகு தான் கொஞ்சம் சில டயர்ட்னஸ் ஆகிறது, யூரின் எக்ஸஸாக வருது, இன்ஃபெக்ஷன்ஸ் வருது, இல்லை ஸ்ட்ரைட்டாக ஹார்ட் அட்டாக்கே வருது டயபெட்டிஸால் இருக்கிறது நடக்கும். பட் இனிஷியல் ஸ்டேஜஸில் சிம்டம்ஸ் இருக்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மி unless you go get. So if you are 30+, make sure you get your sugar checked once in a year. Calorie content of food and we keep dumping in. அதனால வர ஹெல்த் இல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே, ஹார்ட் அட்டாக்மே அதனால வருது, ஸ்ட்ரோக், ஒபேசிட்டினால ப்ரெஷர் வரும், ஒபேசிட்டினால கேன்சர்ஸும் வரலாம். மெனி டிசீசஸ், நாட் ஜஸ்ட் ஹார்ட் அட்டாக், கேன் பி பிகாஸ் ஆஃப் ஒபேசிட்டி. ஸோ ஃபோர்த் ஃபேக்டர் ஐ வாண்ட் எம்பசைஸ் இஸ் obesity. Fifth factor is physical inactivity. We may not be obese, slimமா இருக்கலாம், weight கரெக்டாக இருக்கலாம், but still if you are physically inactive, so this asks for at least 20 minutes of intense exercise or for 30 to 40 minutes of moderate level exercise. Moderate level exercise கொஞ்சம் வேகமாக நடக்குது, வாக்கிங், ட்ரெட்மில், இல்லை எலக்ட்ரிக்கல், பைசைக்கிள். ஸோ ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டினாலையும் ஹெல்த் எஃபெக்ட்ஸ் வரும், மெயினாக குறிப்பாக ஹார்ட் அட்டாக்கும் ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி. தீஸ் ஆர் த ஸ்ட்ராங் மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர். சிக்ஸ்த் ஃபேக்டர் இஃப் ஐ வாண்ட் டு எம்பசைஸ் இஸ் அகைன் சைக்கோ சோஷியல் ஹெல்த். சைக்கலாஜிக்கல் இல்லை, ஸ்ட்ரெஸ் அதிகமாகிட்டே இருக்குது. ஏன் ஸ்ட்ரெஸ் அதிகமாகுதுன்னு, ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறதுக்கு மெயின் காரணம் இன்அடிக்வேட் ஸ்லீப். 7 மணி நேரம் அட்லீஸ்ட் அன்இன்டரப்டட் குவாலிட்டி ஸ்லீப் தேவை எல்லாருக்குமே. ஒர்க்லோடு அதிகமான ஒர்க்லோடு ஒரு பக்கம். ஸோ ஸ்லீப் டியூரேஷன் குறையிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் லாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் டைம். மொபைல் பார்க்குறது, டேப் பார்க்குறது, இல்லை டிவி பார்க்குறது, இல்லை சிஸ்டம் முன்னாடி வைக்கிறது, ஸ்க்ரோல் பண்ணுறது, ரோல் அவுட் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக், சம் சோஷியல் மீடியாஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் கெட்டிங் ஸ்டக் டு யூடியூப். இந்த கைண்ட் ஆஃப் அடிக்ஷனும் ஆஃப் லேட் கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்கு. இதனால என்ன ஆகுதுன்னா ஸ்லீப் டியூரேஷன் நல்லாவே குறையுது. தூக்கம் குறைஞ்சா ஸ்ட்ரெஸ் கெமிக்கல்ஸ் பாடியில் கண்டிப்பாக அதிகமாகும். ஸ்ட்ரெஸ் கெமிக்கல்ஸ் ஒரு நாள் 2 நாள் இருந்தால் ஓகே, பட் கிரானிக்காக மந்த்ஸ் டுகெதர், இயர்ஸ் டுகெதர் ஸ்ட்ரெஸ் கெமிக்கல்ஸ் அதிகமாக இருந்தால் அதோட அட்வர்ஸ் இம்பேக்ட் ஹார்ட்டை கண்டிப்பாக பாதிக்கும். அதனாலேயும் ஹார்ட் அட்டாக் வர சான்சஸ் இருக்கும். ஸோ குறிப்பாக தீஸ் ஆர் ஃபேக்டர்ஸ் விச் ஆர் மாடிஃபைபிள், விச் இஸ் இன் அவர் கண்ட்ரோல். இஃப் வி அட்ரஸ் இட், or heart attacks, which is now going up, 50% of attacks happening in less than 50 years age group, should again get back to what it was before 1980. ஸோ அடுத்ததாக நம்ம பேசக்கூடிய விஷயம் வந்து வாட் இஸ் த ரைட் டைம் டு கன்சல்ட் அ டாக்டர். அதாவது நிறைய பேருக்கு வந்து செஸ்ட் பெயின் இருக்கும், இல்லை வந்து ஒரு சின்ன அப்நார்மலிட்டி இருக்கும் அவங்களுக்குள்ளே. பட் ஆனால் ஓகே, நமக்கு வந்து சாப்பிட்டது டைஜஷன் ஆகலை அப்படின்னு சொல்லி கடையில் போய் ஒரு சோடா வாங்கி குடிச்சிட்டு ஓகே சரியாயிடும், அது ஒன்றும் இல்லை, கேஸ்ன்னு நினச்சிப்பாங்க, அடைச்சிருக்க கேஸ்ன்னு நினச்சிப்பாங்க.
ஸோ இந்த அப்நார்மலிட்டி அப்படின்றது ஒரு ஒன் டைமாக வர்றதா இல்லை வந்து இதுக்கு பின்னாடி ஒரு பிக்கர் பிக்சர் இருக்கிறத யாரும் பார்க்குறது இல்லையா அப்படின்ற ஒரு கொஷின் வருது. வாட் இஸ் த ரைட் டைம் டு கன்சல்ட் டாக்டர்? புரியுது, இது ட்ரிக்கி கொஷன். சிம்டம்ஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக் எந்த மாதிரி இருக்கும்? அந்த மாதிரி சிம்டம்ஸ், கிளாசிக் சிம்டம்ஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக் எப்படி இருக்கும்னா, இங்கே அப்படியே ஏதோ வெயிட் வச்சு அழுத்துற மாதிரியா இருக்கும். அப்படியே பேஷண்ட் வரும்போது இப்படி பிடிச்சிட்டு தான் வருவாங்க. இந்த வெயிட் வச்சு அழுத்திட்டு ஏதோ இப்படி புரியல, புதுசாக இருக்குது, யாரோ வச்சு மிதிக்கிறாங்க, யானைக்கால் வச்சு மிதிக்கிறாங்க அன்ற அளவுக்கு இருக்கும். இது வந்து கிளாசிக் சிம்டம் ஆஃப் ஹார்ட் அட்டாக். அண்ட் திஸ் சிம்டம் கேன் ரேடியேட் டு இந்த கை, இந்த வலி இங்கேயும் போகலாம். எனிவேர் பிட்வீன் ஜா டில் அம்பிலிகஸ்ன்னு சொல்லுவோம். இந்த தவடையிலேருந்து தொப்புள் வர எங்கே வேணாலும் இந்த மாதிரி அழுத்துற சிம்டம் வரலாம். கிளாசிக்காக ஹார்ட் அட்டாக்கோட சிம்டம். பட் இந்த மாதிரி சிம்டம் வரவங்கலாம் தேர் ஆர் லக்கி பீப்புள். பிகாஸ் அட்லீஸ்ட் ஒரு சிம்டம் வருது, உடனே டாக்டர்கிட்ட போகிற ஒரு வாய்ப்பு இருக்குது. பிஃபோர் டிஸ்கிரைபிங் த சிம்டம், ஐ வாண்ட் டு எம்பசைஸ் 1/3 of heart attacks are happening without much symptoms. This must be scary, but honest fact it is. 1/3 of attacks வந்து சட்டில் சிம்டம்ஸ் இருக்கும். கை எது இப்படி அடுத்துற மாதிரி தான் இருக்கும், சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். இல்லை பல்லு வலி தான் இருக்கும், இல்லை அந்த சிம்டம்ஸ் கூட இல்லாமல் இருக்கும். யாருக்கு சிம்டம்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற சான்சஸ்னா டயபெட்டிஸ், எல்டர்லி ஃபீமேல்ஸ், உமன்னு அண்ட் எல்டர்லி வயசானவங்களுக்கு வந்து சிம்டம்ஸ், இந்த வலியெல்லாம் ரொம்ப இருக்கிற சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். சைலண்டாக கூட அட்டாக் வரலாம். ஸோ அது வந்து சட்டில் க்ளூஸ் தான் இருக்கும். எனி வேக் சிம்டம் அவங்களுக்கு இருந்தால் உடனே போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு இசிஜி எடுத்துறது பெட்டர். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி சில பேருக்கு வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரியே இருக்கும், ஜீரணம் ஆக மாட்டேங்குது, பிடிச்ச மாதிரியே இருக்குது, ஏதாச்சும் குடிக்கலாம், ஓம் வாட்டர் எடுக்கலாம், இல்லை கேஸ் சோடா குடிக்கலாம், குடிச்சா ஜீரணம் ஆகும், இந்த பிடிச்ச மாதிரியே இருக்குது, இல்லை ஏப்பம் வந்துட்டு இருக்கு, வாமிட், இதெல்லாமும் வந்து ஹார்ட் அட்டாக் சிம்டம்ஸ் தான். இதெல்லாம் இந்த சிம்டம் இருந்தால் கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக்னா அப்படி கிடையாது. ஹார்ட் அட்டாக் இந்த சிம்டம்ஸ்ல கூட வரலாம், கேஸ்ட்ரைட்டிஸும் இந்த சிம்டம்ஸ்ல வரலாம். உறுதியாக இந்த சிம்டம் தான் ஹார்ட் அட்டாக்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ட்ரிக்கி ஃபார் போத் சம்படி அண்ட் ட்ரிக்கி ஃபார் டாக்டர் ஆஸ் வெல். இந்த எக்ஸஸான ஜிம்மிங் பண்ணுறவங்களும் நம்ம வந்து பார்க்குறோம். இப்போது அதுவும் ஒரு வகையில் ரைஸ் இன் அலார்மிங் ஃபேக்டராக இருக்குது. ஒரு பக்கம் வந்து எதுவுமே பண்ணாமல் ஸ்டேலாக இருக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து அவங்களோட காஸ்மெட்டிக் நீடுக்காக எக்ஸஸாக ஜிம்மிங் பண்ணுறது, இல்லை எக்ஸஸாக வந்து தேவையில்லாத விஷயங்களை வந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறது. ஸோ இப்போது ஜிம்மிங் போய் ஒரு நாளில் 2 தடவை ஜிம்மிங் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஹார்ட் அட்டாக்கை அக்ரிவேட் பண்ணுற ஒரு ஃபேக்டராக இருக்குமா? இதுமே ஒரு ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் ட்ரெண்டான கொஷன். த ரீசன் ஆக்டர் மிஸ்டர் புனித் குமார் அவர் ஜிம் பண்ணிகிட்டே இருக்கும்போது இறந்ததால் கூட இருக்கலாம். அண்ட் கப்புள் ஆஃப் அதர் இன்சிடென்ட்ஸு. பட் திஸ் நீட்ஸ் டு பி அண்டர்ஸ்டுட் இன் எ ரைட் டைரக்ஷன் ஃப்ரம் ஜென்ரல், இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜென்ரல் பப்ளிக். எக்ஸசைஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸசைஸ் இஸ் டன் ஃபார் 2 things. 2 காரணம். ஒன்று நல்ல ஹெல்த் உடலுக்காக, இன்னொன்று காஸ்மெட்டிக் அண்ட் மசில் அண்ட் என்ரிச்மெண்ட் அண்ட் அந்த ஸ்டஃப். ஓகே, ஸோ இஃப் ஃபஸ்ட் திங் ஹெல்த் பற்றி பேசினோன்னு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், யூ ஷுட் டூ அட்லீஸ்ட் 20 to 30 minutes ஆஃப் மாடரேட் இன்டென்ஸ் எக்ஸசைஸ். மாடரேட் இன்டென்ஸ்னால் ட்ரெட்மில் பண்ணுறது, ட்ரெட்மில் at 5-6 km/h, கொஞ்சம் ஜாக் பண்ணுறது, கொஞ்சம் வேகமாக நடக்கிறது, சைக்கிள் பண்ணுறது, இது கட்டாயம் பண்ணுறது ஹெல்த்துக்கு நல்லது. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 days a week. பட் செகண்ட், காஸ்மெட்டிக் இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணுறது வந்து மோஸ்ட்லி ஹெக்ட்னு சொல்லுவோம். ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ், மசில் பில்ட் பண்ணுற எக்ஸசைஸ், இதுவும் பண்ணுறது ஹெல்த்துக்கும் நல்லது தான் ஆக்சுவலி. பட் வி ஷுட் டூ இட் இன் அ கன்ஸ்ட்ரக்டிவ் வே, இன் அ கைடட் ஃபேஷன். அன்டியூலி ஷார்ட் டைமில் மேபி a monthல ஷூட் இருக்குது, 2 monthsல ஷூட் இருக்குது, ஐ ஷுட் பில்ட் இட் அன்டியூலி என்ற மாதிரி பண்ணுறது இட்ஸ் நாட் அ ஹெல்தி ஸ்டஃப். த ரீசன் இஸ், ஷார்ட் டேர்ம் சக்ஸஸ் வில் ஆல்வேஸ், பீட் ஃபார் எனி திங் வில் ஆல்வேஸ் எண்ட் அப் இன் சட்டன் சம் அமௌண்ட் ஆஃப் டிசாஸ்டர். இதுலையுமே வந்து என்ன ஆகும்னா, ஸ்டெராய்ட்ஸ் எடுத்து பில்ட் பண்ணுறது, இல்லை சம் அமௌண்ட் ஆஃப் அன்ஹெல்தி ஃபுட் அண்ட் ஸ்டஃப் எக்ஸசைஸ் எடுத்து பண்ணுறதால மசில் வந்து பிரேக் ஆகும். மசில் பிரேக் ஆகிட்டு அந்த பிரேக் ஆன மசிலுக்கு ஃபைனலாக கிட்னி வழியாக தான் வெளில போகும். ஸோ ரேப்டோமயோசிஸ்ன்னு சொல்லுவோம், கிட்னி டேமேஜ் பண்ணுற ஒரு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு இது. ப்ளஸ் இன்னொன்று, அந்த ஜெனடிக் கார்டியோமைபத்தின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஷார்ட் சர்க்யூட் எப்போ வேணாலும் வரலாம்னு சொன்னேன். அவங்களுக்கு எந்த டைமில் இந்த மாதிரி வரும்னா, அன்டியூ லெவல் ஆஃப் எக்ஸசைஸ். இப்போ மை லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி குட் பி மேக்ஸிமம் நான் யூஸ்வலாக 2 kilometers நடப்பேன். யுவர் லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி குட் பி யூ ஆர் யூஸ் டு டூயிங் 5 kilometers a week. தட்ஸ் யுவர் நார்மல், திஸ் இஸ் மை நார்மல். பட் திடீர்னு நான் 2லேருந்து திடீர்னு உங்களை பார்த்து நான் 5 பண்ணேன்னு வைங்களேன், தட் இஸ் அன்டியூ ஃபார் மீ, விச் இஸ் நார்மல் ஃபார் யூ. ஸோ நமக்கு எந்த அளவுக்கு நார்மலுங்க நமக்கு தான் தெரியும். ஏன்னா நம்ம ரெகுலராக டே டு டே ஒரே நாளில் திடீர்னு வந்து கர்வ் தாண்டி ரொம்ப அன்டியூவாக போகக்கூடாது. அந்த மாதிரி போனால் நான் சொன்ன மாதிரி இந்த ஷார்ட் சர்க்யூட்டிங் ஆஃப் ஹார்ட் ட்ரிக்கர் ஆகிற சான்ஸ் இருக்கும். ட்ரிக்கர் ஆகிட்டு திடீர்னு ஹார்ட் அரெஸ்ட் ஆகிற சான்சஸ் இருக்கும். ஸோ டோன்ட் டூ இட் இன் அ கிரேடட் ஃபேஷன், டோன்ட் டூ இட் அன்டியூலி, டோன்ட் சேஞ்ச் யுவர்
magnitude of intensity of exercises all of a sudden. ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். Thank you. இருதய குழாயில் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அதிகமான லெவலில் ஹார்ட் அட்டாக் வந்து வழிவகுக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த இருதய குழாயில் வரக்கூடிய காமனான பிரச்சனைகள் என்னென்ன அண்ட் அதனால் எமர்ஜென்சி வந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய சூழலில் எங்கேயோ ஒரு ஹாஸ்பிட்டலில் இந்த ஹாஸ்பிட்டலில் கூட யாராவது ஒரு பேஷண்ட் வந்துட்டு இருக்காங்கன்றப்போ அந்த லெவலுக்கு அலாமிங்கான ரேட்டில் ஹார்ட் அட்டாக்ஸ் அண்ட் இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ வந்து ஹார்ட் அட்டாக்ங்கிறது டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஹார்ட் டிசீஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து மெயின் காரணம் நம்மளோட ஏஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நம்மளோட லாங்கிவிட்டி எல்லாருக்குமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் நம்மளோட லாஞ்சிவிட்டி பார்த்தீங்கன்னா வெறும் 44 இயர்ஸ் தான் இந்தியாவோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் இந்தியன்ஸோடது. பட் இப்போ வந்து நம்மளோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் 68 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த லாஸ்ட் 75 இயர்ஸில் வந்து தெர் இஸ் அ ட்ரெமெண்டஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ லாஞ்சிவிட்டி இன்க்ரீஸ் ஆனதுனால வந்து நமக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளமும் இன்க்ரீஸ் ஆக தான் தெரியுது. இது இல்லாமல் வந்து ஹார்ட் டிசீஸ் அப்படிங்கிறது லைஃப் ஸ்டைல் டிசீஸ் தான். ஸோ வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணாலே நம்ம மெஜாரிட்டி ஹார்ட் டிசீஸை ப்ரிவென்ட் பண்ண முடியும். அதில் வந்து த காமனஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் வந்து பிபி அண்ட் சுகர், டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து பிபி இருக்கோ சுகர் இருக்கோ உங்களோட பிளட் ப்ரெஷரையும் உங்களோட சுகரையும் நீங்கள் ஃபஸ்ட்டு கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. ஸோ ரெகுலர் எக்ஸசைஸ், ரெகுலர் வாக்கிங் அண்ட் இஃப் யூ ஹேவ் டைம் யோகாவும் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஹார்ட் டிசீஸை நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ மெஜாரிட்டி ஹார்ட் டிசீஸ் இஸ் ப்ரிவென்டபிள். உங்களோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸை நீங்கள் மாடிஃபை பண்ணிங்க அப்படின்னா ஹார்ட் டிசீஸை ப்ரிவென்ட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ. எல்லா ஹாஸ்பிட்டலோட ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். அது என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலோட ஐசியூ. அதாவது ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான கேர் கொடுக்குறாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம இந்த ஐசியூக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் கமலக்கண்ணன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் என்ன மாதிரியான கேர் இங்கே இருக்கக்கூடிய ஹார்ட் பேஷண்ட்ஸ், அதாவது ஹார்ட் டிசீஸ்னால் வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான கேர் கொடுக்குறாங்க அப்படின்னு. ஸோ டாக்டர் கமலக்கண்ணன் வந்து ஐசியூ உள்ளே இருக்கார். ஸோ நம்ம ஐசியூ உள்ளே தான் போய் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 100% ஒரு ஸ்டெரிலைஸ் ஜோன் அப்படின்றதுனால நமக்கு இந்த ஏப்ரனும் இந்த ஹெட் மாஸ்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே போய் டாக்டர் கமலக்கண்ணன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இங்கே வரக்கூடிய பேஷண்ட்ஸ், இங்கே அட்மிட் ஆகக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான கேர் கொடுக்குறாங்க, என்ன மாதிரியான கண்டிஷனில் வந்து அவங்கள எப்படிலாம் க்யூர் பண்ணி அனுப்புகிறாங்க அப்படின்னு டாக்டர் கமலக்கண்ணன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கார்டியாலஜி சம்மந்தப்பட்ட நிறைய கேள்விகள் கேட்டுட்ருக்கோம். அதில் வந்து இங்கே கேர், அதாவது ஐசியூவில் கொடுக்கக்கூடிய கேர் பற்றி தான் நம்ம உங்ககிட்ட ஸ்பெஷலிஸ்ட்டாக கேட்க போகிறோம். ஓகே. ஸோ எக்மோ தெரப்பி ஸ்பெஷலிஸ்ட்டும் கூட நீங்கள். ஸோ ஆரம்பத்தில் கேட்கணும் அப்படின்னா, இப்போது ஹார்ட் அட்டாக் இல்லை இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்னால எமர்ஜென்சிக்கு வார்டுக்கு வரக்கூடிய காமனான விஷயங்கள்லாம் என்னென்ன, எந்தெந்த ப்ராப்ளம்ஸ்னால எமர்ஜென்சி வார்டுக்கு வராங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் திங், whenever பேஷண்ட்ஸ் ஒரு செஸ்ட் பெயினோட இருக்கும்போது உடனடியாக வர்றது வந்து எமர்ஜென்சிக்கு தான் வராங்க. ஸோ எல்லா செஸ்ட் பெயினும் வந்து நம்ம வந்து ஹார்ட் அட்டாக்னு எடுத்துக்க முடியாது. மக்கள் செஸ்ட் பெயின்னாவே ஹார்ட் அட்டாக்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ ஒரு பேஷண்ட் செஸ்ட் பெயினோட வராங்கன்னா ஃபஸ்ட் திங் வந்து வெதர் இட் இஸ் ரியலி ஹார்ட் அட்டாக்னால வர செஸ்ட் பெயினா இல்லையான்னு ஃபஸ்ட்டு நம்ம டயக்னோஸ் பண்ணணும். ஸோ பேசிக் திங் வாட் வி டூ இயர் இஸ் இசிஜி எடுத்து பார்க்குறோம், ஃபர்தராக எக்கோ பண்ணி பார்க்குறோம். ஸோ என்சைம்ஸும் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ பிஃபோர் த என்சைம் ரிசல்ட்ஸ் கம் இசிஜியில் வந்து எவிடன்ஸ் தெரியும் வெதர் த செஸ்ட் பெயின் இஸ் அரைசிங் பிகாஸ் ஆஃப் த ஹார்ட் ப்ராப்ளம் ஆர் நாட். இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் பற்றி சொல்லுங்கள். அண்ட் அதெல்லாம் பேஷண்ட்ஸ்க்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு ஹெல்த்தி ஹார்ட்டுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களோட ஹார்ட் லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணுது? அதாவது ஒரு செஸ்ட் பெயின் வந்தோடனே இமீடியட்டாக இது மாதிரி ஒரு டெர்ஷரி கேர் சென்டர் கொண்டு வந்தாங்கன்னா பேஷண்ட் வந்து இங்கே கேத்லாப் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. இமீடியட்டாக நாங்கள் வந்து எமர்ஜென்சியில் வந்து இசிஜி எடுத்து ஒன்ஸ் ஹார்ட் அட்டாக்னு டயக்னோஸ் பண்ணிட்டோம்னா இமீடியட்டாக வந்து கேத்லாப்க்கு பேஷண்ட்டை ஷிஃப்ட் பண்ணுறோம். கேத்லாப் வந்தோடனே அவர் கார்டியாலஜிஸ்ட்டும் கார்டியாக் அனஸ்தீசியா எல்லா டீமும் அரைவ் ஆகிடும். கேத்லாப்பில் வி ஆர் இமீடியட்லி ஸ்டார்டிங் த ப்ரொசீஜர். ஸோ இமீடியட்லி வி ஆர் டூயிங் த ஆன்ஜியோ. ஆன்ஜியோன்றது சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து நரம்பு வழியாக பண்ணுறது. அது வழியாக ஒரு கேனலை போட்டு அதில் வந்து பண்ணி பார்க்கணும். ஸோ அதில் பண்ணி அந்த ஆன்ஜியோகிராம் பண்ணோடனே எந்தெந்த இடத்துல பிளாக் இருக்குதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதை வந்து பேஷண்ட் அட்டண்டர்ஸ்கிட்ட நாங்கள் கூப்பிட்டு காமிச்சோம், பாருங்கள் இந்தந்த பிளாக்ஸ் இருக்குது. ஸோ இதனால தான் அவருக்கு செஸ்ட் பெயின் வந்திருக்கு. இதை வந்து நம்ம இமீடியட்டாக அட்ரஸ் பண்ணால் அவருக்கு வந்து இந்த செஸ்ட் பெயின் ப்ராப்ளம் வராது. ஹார்ட்டை வந்து ரெக்கவரி நல்லா இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா 2 days ஸ்டே தான் இந்த ஹாஸ்பிட்டல். எல்லாம் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து இந்த ப்ரொசீஜரை பற்றி எல்லாமே சொல்லிடும். ஹார்ட் ப்ராப்ளம் அண்ட் பிளாக் இருக்குது, ஸோ ஸ்டென்ட் போட்டால் ரிசல்ட்ஸ் ஆர் பெட்டர்னு சொன்னாங்க. தே ஆல்சோ அக்செப்ட் த ரிஸ்க். ஸோ இமிடியேட்டாக அதே சிட்டிங்கில் வந்து வி டூ த ஸ்டென்டிங், கரோனரி ஆன்ஜியோபிளாஸ்டின்னு பேர். ஸோ அதே ஏற்கனவே போட்ட ஆன்ஜியோ பண்ண நரம்பு வழியாகவே ஸ்டென்ட்டு டிப்ளாய் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அடைப்பை வந்து கம்ப்ளீட்டாக இருக்காது. ஸோ நல்ல பிளட் ஃப்ளோ வரும். அதை வந்து
ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கிறது வந்து திரும்ப வந்து பேஷண்ட் அட்டெண்டரை கூப்பிட்டு காமிச்சு வி எக்ஸ்பிளைன் டு தெம் ப்ரீவியஸ்லி த பிளாக் வாஸ் தேர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டென்ட் போட்டதுக்கப்புறம் அந்த ரத்த ஓட்டம் சீராக இருக்குது, கம்ப்ளீட் ஹார்ட் ஹஸ் பீன் ஃபங்க்ஷன் ஹஸ் பீன் ரிஸ்டோர்டு, கம்ப்ளீட் ரீவாஸ்குலேஷன் ஆஃப் த ஹார்ட் வந்து பேஷண்ட் அட்டெண்டருக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து தே வில் பி ஷிஃப்டட் டு த ஐசியூ ஃபார் 24 hours மானிட்டரிங். ஏன்னா ஏன் ஷிஃப்ட் பண்ணுறோன்னா தே வில் பி அண்டர் பிளட் தின்னஸ். ஏன்னா ஸ்டென்ட் போட்டது வந்து ஃபர்தராக வந்து என்ன பண்ணணும், மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்குது. ஏன்னா இந்த ஸ்டென்ட் பிளாக் ஆகாமல் பார்த்துக்கணும். அது வந்து அந்த ஐசியூவில் வந்து வில் கிவ் சம் இன்ஜெக்ஷன் மூலிமா மெடிசன்ஸ் கொடுத்து வில் மானிட்டர் தெம் 24 hours இன்டென்சிவ்லி இந்த ஐசியூ. ஃபர்தராக அரித்மியாஸோ எதுவுமே வரலைன்னா நெக்ஸ்ட் டே வந்து வி ஷிஃப்ட் தெம் டு த வார்ட். 2 daysல வந்து they can discharge back to the home. They can resume all the normal physical activities. They will be perfectly normal. இந்த எக்மோ தெரப்பி அப்படின்றது என்னது டாக்டர்? எக்மோ தெரப்பி என்பது ஒன் ஆஃப் த கார்டியாக் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு அட்வான்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவேன். இது எல்லா காமன் மேனாலும் அஃபோர்டபுள் பண்ண முடியாது. ஏன் இந்த ட்ரீட்மெண்ட் அவேர்னஸ் இப்போ அதிகமாக வந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ஃபார்மர் சிஎம் ஜெயலலிதாவுக்கு தான் இந்த எக்மோ தெரப்பி ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கோவிட் வந்ததுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் த கோவிட் பேஷண்ட்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த கோவிட் லங் பேஷண்ட்ஸ் வந்து வென்டிலேட்டர்லேயும் வந்து ஆக்சிஜனேஷன் மெயின்டைன் ஆகாதனால தான் ஸ்டார்டட் தெம் ஆன் எக்மோ தெரப்பி. ஸோ இந்த எக்மோ அவேர்னஸ் வந்து ரீசெண்டாக இந்த கோவிட் பேண்டமிக்கில் வந்து இட் ஹஸ் பிகம் ஏ அவேர்னஸ் ஹஸ் ரீச் த பீக். மோஸ்ட் ஆஃப் த கோவிட் lung patients who are not responding to the mechanical ventilation can be put on ECMO. இந்த ECMO as a therapy வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு மேக் தம் as a bridge to recoveryன்னு சொல்லலாம். டில் அவங்களுடைய கோவிட் லங் வந்து ரெக்கவர் ஆகிற வரைக்கும் இந்த ECMO சப்போர்ட்டில் தே கேன் சர்வைவ். ஸோ கார்டியோஜெனிக் ஷாக் பேஷண்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ECMO therapy is useful. So as a whole what I can say is it is a very useful management for heart and lung failure patients. ஃபார் ரிவர்சிபிள் காசஸ். எல்லா பேஷண்ட்ஸுக்கும் அது மாதிரி போட முடியாது. இந்த ரிவர்சிபிள் காசஸ்ன்னு ஒன்று இருக்குது ஃபார் ஹார்ட் அஸ் வெல் அஸ் ஃபார் லங். வாட் ஆர் த ரிவர்சிபிள் காசஸ்? ஹார்ட் ஃபெயிலியரில் பார்த்தீங்கன்னா கரோனரி ஆர்டரி டிசீஸ் வருது, பிடிசி ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணால் ரிவர்சிபிள் ஆகும். ஸோ அது மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து எக்மோ as a bridging till the angioplasty is done can be useful. ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர், உங்களோட கருத்துக்கள் எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. கார்டியாலஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்குது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொன்னதை நம்ம வந்து கேட்டோம். ஆனால் அவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய காசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் மற்றும் இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள், ஸ்மோக்கிங், ஆல்கஹால் கன்சம்ஷன், இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் தான். ஸோ இது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணிக்கிட்டா ஒரு ஹெல்த்தியான ஹார்ட்டை வச்சுக்கலாம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. கேமராமேன் ஆதிஷ் மற்றும் ஆகாஷுடன் நான் உங்கள் நவநீத். நன்றி.